ഞാൻ പാടണം ഊഞ്ഞാൽ ആകണം രാക്കിലേ ആകണം പകൽ കോവണം പണിനീർ നിലവേ ഇതിലേ അതിലേ ഞാൻ பாடணும் ஞாலாகணும். ஹாய் கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹாப்பியான உனக்கு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ. என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? ட்ரிப் இரிகேஷன் ஃபார் ஸ்மால் கார்டன். ஆமாங்க, ஆன்லைனில் நான் ட்ரிப் இரிகேஷன் கிட் ஒன்று வாங்கினேன். அதனுடைய அன்பாக்சிங் அப்புறம் டெமோ. உங்கள் வீட்டில் ஒரு 10 செடி தான் இருக்குது, இல்லை இண்டோர் பிளான்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த ட்ரிப் இரிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் கள்ளிக்காட்டுக்குள் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆன்லைன் ட்ரிப் இரிகேஷன் கிட் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் வந்துட்டு ஒரு டெமோ பேப்பர் இருக்குது, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 12 பீஸ் வந்து எனக்கு மொத்தம் இருந்தது. அந்த கிரீன் கலரில் இருக்கு இல்லைங்களா, ராடு மாதிரி நுனியில் வந்து ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷார்ப் எட்ஜில் தான் வந்து மண் தொட்டியில் நம்ம சொருகி வச்சுக்கணும். எல்லா ஆன்லைன் வெப்சைட்லேயுமே வந்துட்டு இந்த ட்ரிப் இரிகேஷன் கிட் வந்து கிடைக்கிது. ஒரு பீஸ் வந்து 16 ரூபாய் அப்படிங்கிற ரேட்டில் நமக்கு வந்து கிடைக்கிது. எனக்கு 11 கிரீன், ஒரே ஒரு எல்லோ கலர் இருந்தது. அந்த கருப்பு இருக்கு இல்லைங்களா, கருப்பு கலர் ஞாபகம் வந்துட்டு நுனியில் வந்து மூடி மாதிரி இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வாட்டர் லெவலில் வந்துட்டு வேகமாக ஃப்ளோ ஆகும் அல்லது ட்ராப்பாக ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, நீங்க எந்த வேஸ்ட் பாட்டில் வேணா எடுத்துக்கங்க. இந்த செலோடேப் எதுக்கு அப்படின்னா, மூடிக்கு பதிலாக அந்த கிரீன் கலர் இருக்கு இல்லைங்களா, இந்த நாபை வந்து நம்ம வந்துட்டு மூடிக்கு பதிலாக போட்டு டைட் பண்ணுவோம். அப்போ அந்த செலோடேப் வந்துட்டு அந்த பாட்டிலுடைய வாய்ப்பகுதியில் ஒரு சுற்றிட்டு அந்த க்ரீன் கலர் ராட் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணால் நல்லா ஃபிட் ஆகிடும். நான் வந்துட்டு செலோடேப் வந்து யூஸ் பண்ணலை, ஏன்னா டெய்லி நான் ஓப்பன் பண்ணி அதில் தண்ணி ஊற்றுவேன் அல்லது 2 டேஸ்க்கு ஒருக்கா தண்ணி ஊற்றுவேன் அப்படிங்கிறனால வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணலை. இப்போ இந்த பாட்டில் மூடிக்கு பதிலாக அந்த க்ரீன் கலர் ராடை வந்துட்டு டைட் பண்ணிவிட்டு அதில் சின்ன ஹோல் மாதிரி இருந்தது இல்லைங்களா, அதில் அந்த கருப்பு கலர் நாபை வந்து நல்லா டைட்டாக இன்சர்ட் பண்ணிருங்க. நுனியில் அந்த கருப்பு நாபுக்கும் ஒரு மூடி பிளாக் கலரில் இருக்கும். அந்த மூடி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வாட்டர் லெவலில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். உண்மையில அந்த கிரீன் ராடோட நுனியில வந்து தண்ணி சொட்டாது, அதுல ஹோல்ஸே இருக்காது. அந்த பிளாக் கலர்ல இருக்கு இல்லைங்களா, நான் இன்சர்ட் பண்ணிருக்கேன் இல்லைங்களா டைட் அந்த ஹோல்ல, அந்த பிளாக் கலர் நாபை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுல தான் தண்ணி நமக்கு வந்து டிராப்பா வரும். ஒரு பாட்டில்ல தண்ணி பிடிச்சிக்கலாம். ஃபுல்லா பிடிங்க. என்ன இருக்கு பாட்டில்ல? தண்ணி பிடிச்சி அந்த பாட்டிலில் வந்துட்டு வேஸ்ட் பாட்டிலில் தான் தண்ணி பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு நான் அந்த க்ரீன் கலர் ராடை வந்துட்டு நான் வந்து மூடி மாற வச்சு மூடுறேன். அதில் பிளாக் கலர் அந்த நாபை நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ கவிழ்த்து பார்க்குறேன், தண்ணி வரலை. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிளாக் கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாக் கலர் நாபில் சைடில் வந்து மூடி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மூடியை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அதில் ட்ராப்பாக தண்ணி வர மாதிரி நம்ம செட் பண்ணணும். செட்டிங்ஸ் நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு 4 பாட்டில் செட் பண்ணிட்டேன். நான் செட் பண்ண அந்த ட்ரிப் இரிகேஷன் பாட்டில் வந்துட்டு இந்த குட்டி பாட்டில், அதாவது இண்டோர் பிளான்ஸ்ல நான் வச்சிருக்கக்கூடிய அந்த மணி பிளான்ட் செடிக்கு தான் இன்சர்ட் பண்ணி வைக்க போறேன். சின்ன பாட்டில் தான் சூஸ் பண்ணிருக்கேன், ஏன்னா க்ரோ பேக் என்னோடது அந்த குட்டியா இருக்கிறதுனால வந்துட்டு வெயிட்லெஸ்ஸா இருக்கணும். அதனால நான் குட்டி பாட்டில் சூஸ் பண்ணிருக்கேன். இதே நீங்க பெரிய பேக்கா வச்சிருக்கீங்க அப்படின்னா 1/2 லிட்டர், 1 லிட்டர், 2 லிட்டர்ஸ் வரைக்குமே வந்துட்டு இந்த நாப் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ பேக்கோட சைஸுக்கு இந்த மாதிரி பாட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி சொட்டு விழுறதுனால மண் வந்து பொலன்னு இருக்கும், வேர் நல்லா விட்டு செழிப்பா வளரும் செடிங்க. இந்த ட்ரிப் இரிகேஷன் கிட் வந்து யூஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இண்டோர் பிளான்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல் தான். பட் செட்டிங்ஸ் வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கரெக்டா அந்த வாட்டர் டிராப் வர்ற மாதிரி செட் பண்ணி வைக்கணும். சும்மா வந்து நீங்க டைட்டா மூடிட்டு அப்படியே கவிழ்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து தண்ணி வராது. ஸோ தண்ணி வருதா வரலையான்னு பார்த்துட்டு கரெக்டா செட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கிட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொட்டு நீர் பாசனத்தின் நன்மைகள் பற்றிய வீடியோ கள்ளிக்காட்டுக்குள் சேனல்ல வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூ வீடியோஸ்க்கு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. தேங்க்யூ, ஹேவ் அ குட் டே.